நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். அதிகாலையிலேயே கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்கள் வழிபாடு. தமிழ்நாட்டில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 5 முதல் 7 விழுக்காடு கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிப்பு. சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். மக்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதியை கைவிடுமாறு கோரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அரசு நடத்த தவறினால் அடுத்து வரும் பிரதமர் நடத்துவதை மோடி பார்ப்பார் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு நேரும் பாலியல் துன்புறுத்தல்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். தமிழகத்தில் 26 ஆண்டுகளாக நடத்தப்படாத ஆவண எழுத்தர் உரிம தேர்வை வயது வரம்பில்லாமல் உடனடியாக நடத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பல் போனவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கூறியதற்கு அவர் தனது நீண்டகால நண்பர் என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருமலை நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெக் தொகுதி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தராவ் சவான் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழப்பு. ஒலிம்பிக் தென்கொரிய வீரர்களுடன் சேர்ந்து பதக்க மேடையில் சிரித்த வடகொரிய வீரர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்.